மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நியூஸ்லெஸ் சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லிக்விடிட்டி டெஃபிசிட் இன் பேங்கிங் சிஸ்டம். அதை பற்றி ரீசெண்டாக நிறைய ஆர்டிகல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆர்பிஐ நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அது லிக்விடிட்டி டெஃபிசிட்டை எப்படி மிட்டிகேட் பண்ணுறது, லைக் அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஆர்பிஐ எடுக்கிறாங்க, லைக் அதெல்லாம் பார்ப்போம். முதல்ல 3 விஷயம். வாட் இஸ் லிக்விடிட்டி, பேங்கிங்கில் எப்படி லிக்விடிட்டி டெஃபிசிட் நடக்குது, தென் ஆர்பிஐ எடுக்கிற ஸ்டெப்ஸ், இதெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் லிக்விடிட்டி. லிக்விடிட்டினா ஒன்றும் இல்லை மக்களே, ரெடிலி அவைலபிள் கேஷ். கரண்ட்டாக உங்ககிட்ட யூஸ் பண்ண இருக்கிற பணம், அதுதான் கேஷ், லைக் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பேங்கிங் செக்டாரில் இப்படி லிக்விடிட்டி டெஃபிசிட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை மக்களே. பேங்கிங்கில் என்ன நடக்குது, கஸ்டமர்ஸ் போய் டெபாசிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, டெய்லி டெபாசிட் பண்ணுறாங்க, வித்ட்ரா பண்ணுறாங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெபாசிட் பண்ணுறாங்க, அந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை பேங்க்கை லோனாக கொடுக்குறாங்க. யார் அவைல் பண்ண வராங்களோ அவங்க லோனாக கொடுக்குறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினாரியோ, பேங்க்கில் டோட்டல் டெபாசிட்ஸே 1000 ரூபீஸ் தான் இருக்குது. ஓகேங்களா, டோட்டல் டெபாசிட்ஸ் 1000 ரூபீஸ் இருக்குது. லோன் அவைல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வராங்க. லோன் கொடுக்குறதுக்கு லோன் ஒரு 1500 கேட்குறாங்க. புரியுதுங்களா, 1000 தான் உங்ககிட்ட இருக்குது, ஆனால் 1500க்கு லோன் கேட்குறாங்க. ஸோ அந்த 500 இருக்குல்ல, அந்த 500 தான் அந்த லிக்விடிட்டி டெஃபிசிட். அது ஆக்சுவலாக என்னென்னா லோனுக்காக வராங்க. இது கைண்ட் ஆஃப் டெஃபிசிட். இந்த மாதிரி சில வேறு கைண்ட் ஆஃப் டெஃபிசிட்ஸ் கூட பேங்க்கில் இருக்குது. இதுதான் லிக்விடிட்டி டெஃபிசிட். புரியுதா, உங்ககிட்ட 1000 ரூபீஸ் தான் இருக்குது, 1500 அளவுக்கு லோன் கொடுக்க உங்களுக்கு டிமாண்ட் இருக்குது. கஸ்டமர்ஸ் அவ்வளோ பேர் லோன் கேட்டு வராங்க. அந்த லோனை கொடுக்க முடியல உங்களால். புரியுதா, ஏன்னா 1000 தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா, இதை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணுறாங்க பேங்கிங் செக்டாரில். எப்படி பண்ணுறாங்கன்னா, நிறைய வேஸ் இருக்குது. இந்த 3 வேஸ் நான் எழுதியிருக்கேன். வேரியபிள் ரெப்போ ரேட், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், $ரூபீ ஸ்வாப் அப்படின்னு. முதல்ல வேரியபிள் ரெப்போ ரேட்னா என்ன மக்களே. ரெப்போ ரேட் உங்களுக்கு தெரியும், கமர்ஷியல் பேங்க் நம்மளோட சென்ட்ரல் பேங்க் கிட்டேருந்து வாங்குகிற ஷார்ட் டேர்ம் லோன் 90 டேஸ்க்கு வாங்குவாங்க. புரியுதா, அதுதான் ரெப்போ ரேட். அது என்ன வேரியபிள் ரெப்போ ரேட், அந்த ரெப்போவில் இருக்கிற டென்யூர் இருக்குல்ல, அது வேரி ஆகும். லைக் அதான் வேரியபிள் ரெப்போ ரேட். எக்ஸாம்பிள் 14 டேஸ் டென்யூர் 56 டேஸ், இந்த மாதிரி வேரியபிள் டேட் வேரி ஆகும். புரியுதுங்களா, இது எப்பப்போ இந்த வேரியபிள் ரெப்போ ரேட் நடக்கும்னா, எப்போவுமே இது இருக்காது. உங்களுக்கு தெரியும், பை மந்த்லி மானிட்டரி பாலிசின்னு ஒன்று நடக்கும். 2 months மானிட்டரி பாலிசி நடக்குது. அந்த டைமில் தான் நம்ம ரெப்போ சேஞ்சஸ் ஆர் இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அதெல்லாம் நம்ம நியூஸில் பார்க்குறோம். வேரியபிள் ரெப்போ ரேட் எப்போ நடக்கும்னா, இந்த மாதிரி கரன்சி ஷார்ட் ஃபால் வருது, லிக்விடிட்டி ஷார்ட் ஃபால் வருதுன்றப்போ அதை பண்ணுவாங்க. சரி, புரியுதா. ஓகே, அடுத்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ். இது ஒன்றும் இல்லை மக்களே, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பையிங் அண்ட் செல்லிங் நடக்கிற இடம். கவர்மெண்ட் செக்யூரிட்டி வாங்கவோ விற்கவோ செய்வாங்க. இந்த சினாரியோவில் லிக்விடிட்டி டெஃபிசிட் நம்ம அதுக்காக தான் பார்க்குறோம். இந்த சினாரியோவில் என்ன நடக்கும்னா, ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க்கிட்ட இருக்கிற கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை அவங்க வாங்கிப்பாங்க. நீங்கள் தான் ஆர்பிஐ, எங்கிட்ட இருக்கிற கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை நீங்கள் வாங்கிக்கிறீங்க. நான் பேங்க், ஒரு கமர்ஷியல் பேங்க், எங்கிட்ட இருக்கிற கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அது ஈக்குவலான மணி எங்கிட்ட கொடுப்பீங்க. புரியுதா, எங்கிட்ட இருக்கிற கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை நீங்கள் வாங்கிக்கிட்டு அது ஈக்குவலான மணி எங்கிட்ட கொடுக்குறீங்க. அப்போது நான் தான் பேங்க் தானே. ஆப்வியஸ்லி லாஸ்ட்டாக மணி எங்கிட்ட வந்துடுதா, பேங்கிங் செக்டரில் லிக்விடிட்டி வந்துடுதா, இது வழியாக லிக்விடிட்டி வருதா. வேரியபிள் ரெப்போ ரேட்லேயே இதே தான். அந்த வேரியபிள் ரெப்போ ரேட் வழியாக பேங்க் லோன் வாங்குறாங்க ஆர்பிஐ கிட்ட இருந்து. ஸோ அது வழியாக லிக்விடிட்டி வந்துடுது, லாஸ்ட்டாக பேங்க்குக்கு மணி வருது. ஓகேங்களா, அடுத்து $ரூபீ ஸ்வாப். இது எப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் கமர்ஷியல் பேங்க், யூஸ்வலாக ஃபாரெக்ஸ் எங்கிட்ட இருக்கும், ஃபாரின் கரன்சி இருக்கும், US டாலர்ஸ், நிறைய கரன்சி வச்சுருப்பேன். அந்த US டாலர்ஸ் இருக்குல்ல, அந்த US டாலர்ஸை ஆர்பிஐ வாங்கிப்பாங்க. ஆர்பிஐ வாங்கிக்கிட்டு அது ஈக்குவலான ருப்பி என்கிட்ட கொடுப்பாங்க. US டாலர்ஸை வாங்கிக்கிட்டு ருப்பியை கொடுக்குறப்போ அந்த ருப்பி பேங்கிங் செக்டாரில் வருதா, இதன் வழியாக லிக்விடிட்டி ஷார்ட் ஃபால் மிட்டிகேட் ஆகுது. புரியுதுங்களா, லிக்விடிட்டி பேங்கிங் செக்டாரில் ஏன் ஷார்ட் ஃபால் ஆகுது, லிக்விடிட்டினா என்ன, லிக்விடிட்டி டெஃபிசிட்னா என்ன, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அரௌண்ட் 1.9 lakh crore நினைக்கிறேன். ஆர்பிஐ ரீசெண்டாக லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க ஆர்பிஐயில், சாரி பேங்கிங் செக்டாரில். இப்போது இது என்னென்னு புரிஞ்சுதா, லிக்விடிட்டி ஷார்ட் ஃபால் ஆகுது, எப்படி இதை ஆர்பிஐ பண்ணுறாங்க. இனிமேல் நீங்கள் லிக்விடிட்டி ஷார்ட் ஃபால் சம்மந்தமாக ஒரு நியூஸ் படிச்சிங்கன்னா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த வேல்யூஸ் நான் சொல்லலை எக்ஸாக்டாக, வேல்யூஸ் ஏன்னா உங்களுக்கு தெரியும். பட் என்ன ஐடியா, லிக்விடிட்டி டெஃபிசிட்டை தணிக்கிறதுக்கு ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, லைக் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு படிங்க. ஓகேங்களா, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்க மக்களே, நான் ஆன்சர் பண்ணுறேன். நன்றி மக்களே, என் பண்ணிக்கலாம்.